இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 19, 2024, 19/12/2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், தேய்பிறை சதுர்த்தி திதி காலை 10:04 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி, சித்த அமிர்த யோகம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிநாதனோட சந்திரன் சேர்ந்திருக்காரு 4ஆம் இடத்துல. அதனால உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இடமாற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேலை கிடைக்காம தவிக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலையை சுயமுயற்சியில் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கிய டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான டிஸ்கஷனில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதியெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடம்புல இருந்த வியாதிக்கு விமோசனம் கொடுப்பீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய உத்தியோகத்திலையும் உங்களுடைய செயல்பாடுகளிலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதவி உயர்வு அல்லது பதவியில் உங்களை விட்டு வெளியே அனுப்பின கம்பெனிலேருந்து மீண்டும் அந்த வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது எந்த கம்பெனிலேருந்து உங்களை வெளியில் அனுப்பினாங்களோ அதே கம்பெனிக்காரங்க உங்களை மீண்டும் தொடர்பு கொண்டு வர சொல்லுவாங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்பட்ட கவலைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பித்ருக்களின் ஆசீர்வாதம் பெறுவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். ரிஷப ராசி. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருந்தால் பெருத்த லாபம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகும். குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகும். சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். நீண்ட நாட்களாக மனஸ்தாபத்தின் காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய சில நபர்களை சந்தித்து பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் புதிய தொழிலில் முனைப்பை காட்டி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள். தந்தை மூலமாக பூர்வீக சொத்தில் ஏதாவது வர வேண்டிய பாக்கி இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால வார்த்தைகளால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையும் வருமானமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மிதுன ராசி, வாக்குஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக எதிரிகள் சார்ந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனோபலத்தை தரக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்கும். வியாபாரிகளுக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியம் ஏற்படும். ஆனால் வார்த்தைகளால் உங்களுடைய அதிகாரிகள், மேல் அதிகாரிகளையோ இல்லை உங்களுடைய கஸ்டமர்ஸையோ நீங்கள் கொஞ்சம் காட்டமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு சூழ்நிலைகள் இருக்குது. அதுவும் எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் ஜாஸ்தி பிரச்சனை வரும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று பண வருமானம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பதவி சார்ந்த விஷயங்கள், அரசியல் துறை சார்ந்த பதவி இல்லை உங்களுடைய அலுவலக ரீதியான பதவியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நன்மைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது குடும்ப சந்தோஷத்திற்கு உண்டான செலவுகளாக இருக்கும். நீண்ட நாட்களாக வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குடும்பத்தினரின் சந்தோஷத்தை, குறிப்பாக குழந்தைகளின் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய யோகமான நாள். கடக ராசி, ராசிநாதன் மற்றும் யோகாதிபதி இணைவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தை பாக்கியம் அமையாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பண வரவு ஏற்படும். பொதுவாக 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் வியாபாரத்தில் பெருசாக வளர்ச்சி இருக்காது. ஆனால் இன்னைக்கு வியாபாரத்தில் பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வித் லேண்ட் இஸ் பெஸ்ட். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். இன்ஃபேக்ட் உங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்களை விலக்கி நன்மை பாராட்டுவதற்கும் நட்பு பாராட்டுவதற்கும் முயற்சி எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது அனாவசியமான வம்பு தும்பு ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சு சாதுரியத்தை பயன்படுத்தி சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தெளிவான சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு. காரணம் என்னென்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளார ஈவினிங் 5 மணிக்குள்ளார நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற தெளிவான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரித்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எந்த கவலைக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக கவலைப்படுறீங்களோ அதில் வெற்றி அடைவீர்கள். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வீண் செலவுகள் அல்லது வீண் அபாண்டமான குற்றச்சாட்டுகளில் நீங்கள் எங்கேயாவது சிக்கியிருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அது உங்களுடைய வாக்குச்சாதுரியம் தான் ஏற்படணுமே தவிர உங்கள் வார்த்தைகளை வச்சு தான் ஜெயிக்க முடியுமே தவிர மற்றவங்களுடைய உதவியை நாடுவது 10ஆம் பசலித்தனம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும். இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்களாக சில விஷயத்தை நினச்சி கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குலதெய்வ வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் மனசில் ஒரு விதமான சஞ்சலம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான உதவிகளை கரெக்டாக பெற்றுக்கொள்வது நல்லது. வீண் செலவுகளை தவிர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அனாவசியமான கவலைகள் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு, தசமஸ்தானாதிபதி. அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இட் இஸ் அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு. அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெற்றிகள் கிடைக்கும், ஆனால் அது வரைக்கும் மனக்கவலை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவை தருமே தவிர அதனால் லாபத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த செலவுனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது நான் செலவு பண்ணோம், ஏதாவது முதலீடு பண்ணோன்னு சொல்லிட்டு அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இன்னைக்கு குடும்பத்தில் வேண்டாத ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. எது பேசினாலும் உங்களுக்கு ஆர்குமெண்ட். குறிப்பாக வியாபாரம், குழந்தைகள், உடன்பிறப்புகள், உங்களுடைய தேவையற்ற செலவுகள் போன்ற விஷயங்கள், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கௌரவ குறைச்சல் இல்லைன்னு நினச்சிட்டு செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால், நிலம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அதில் உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானம் தரக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுலேயும் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று கடினமான உழைப்பு இருக்காது. ஆனால் மேலாந்த வாரியாக வேலை செய்யும் பொழுதே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் பதவிக்காக ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, பதவி சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்துன்னா அந்த பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்து அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்காரு. அதே சமயம் தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் அல்லது கவலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கௌரவ விஷயத்திலும் பதட்டம் அல்லது கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயத்தில் தான் இந்த கவலை இருக்கே தவிர மற்றபடி வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பெருசாக பாதிப்புகள் இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த வருமானம் சந்தோஷம் இருக்கும் பொழுது அஃபீஷியலாக உங்களுக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று உங்களுக்கு மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படும். அது குடும்பத்தாரிடம் இல்லை, வெளியார்கிட்ட, குறிப்பாக வேலை விஷயமாக அல்லது உங்களுடைய தொழில் விஷயத்தில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடின உழைப்பு ஏற்படும், அலைச்சல் இருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத தவிர காட்டிலும் உங்களுக்கு உடல் சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது அலைச்சல் எப்படி இருக்கணும்னா வேண்டாத அலைச்சலாக இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் வருமானத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலைச்சல் கூட சுக அனுபவமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மேலதிகாரி என்ன சொல்லுவார்களோ, நம்மளுடைய மேனேஜர் என்ன சொல்லுவாரோ, நம்மளை ஏதாவது திட்டுவாரா, நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாரா, இப்படிப்பட்ட கவலைகள் இருக்கும். நீங்கள் வேண்டாத கவலைகளை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் இல்லை தொழிலில் லாபத்தை பெறுகிறீர்கள். அந்த லாபம் உங்களுக்கு வருமானமாக வரக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பதட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்களும் பதட்டப்பட்டு அடுத்தவங்களையும் பதட்டமாக்கி வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்படுறதை தவிர்க்கிறது நல்லது. இதில் 10வதுக்கு 2ஆம் இடத்துல சூரியன். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நெருப்பை கக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக அலுவலக ரீதியான விஷயங்களில் குடும்பத்தாரிடம் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தை கொடுப்பாங்க, எரிச்சலை கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் இதுதான் சூழ்நிலை. பட் உங்களுக்கு அது அவங்ககிட்டேருந்து அறிவுரைகள் நிறையா வரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் உங்கள் பிஸ்னஸில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் வளர்பிறை சந்திரன் அப்போது நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அது வளர்ச்சியை தரும். தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்கோபம் ஜாஸ்தி. நீங்கள் எதை நினச்சி கோபப்படுறீங்களோ அது சம்பந்தமான மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்களுடைய வேலை விஷயத்தில் நடக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைக்கின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ மன சஞ்சலம் அல்லது வாக்குவாதம் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தீங்கன்னா விரக்தி மனப்பான்மை. உங்களை விட ஜூனியருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். உங்களை விட வயதில் குறைவானவர்களுக்கு சம்பள இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜூனியருக்கு அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகும், உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வராமல் இருக்குது. இதனால் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. அடுத்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அது உங்கள் மனசுக்கு ஏற்றுக்காது. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையாவது சண்டை போடுவீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். தசமஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பதட்டம் அதிகரிக்கும் அல்லது பதட்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. வீண் பேச்சுக்களின் மூலமாக பதட்டத்தை உருவாக்குவீர்கள். இதனால் உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பயம், சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதை பற்றினா உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, அதை பூதாகரமாக ஆக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி அதை பற்றி பேசாமல் இருக்கிறது, அவங்க பேசினா கூட அந்த இடத்துல இல்லாமல் நழுவி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு. அந்த புதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள், இல்லாட்டி வாழ்க்கை துணையுடைய அம்மா சம்பந்தப்பட்ட செலவுகள், அதாவது உங்கள் மாமியார் சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. அவர் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. 4-11 அதிபதி, பாதகாதிபதி நீச்சபங்கம் பெறுவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக திருமண வயதினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை குடும்பத்தினரிடம் அறிமுகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இது குடும்பத்தில் அக்செப்டன்ஸை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காக இன்று நண்பர்களின் உதவியை பெற்று கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க வகையில் இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிற சூரியனுடைய வீடான சிம்மராசிக்கு சனி பார்வை. அதனால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும். எதிரிகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்ததாக இருக்கும் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்ததாக இருக்கும். அதனால் கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்திலாகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர், வியாபாரத்தை பார்ட்னர்னால் அவங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதே சமயம் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கும்ப ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய எதிரிகளின் தொல்லை காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, குறிப்பாக இந்த இளம் வயது ஆண் பெண்கள் தம்பதிகள் உங்களுடைய வம்ச விருத்தி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது மருத்துவ உதவி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதன் தசமஸ்தானத்தில், அந்த தசமஸ்தானத்தில் இருக்கிற புதனுடைய நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால சந்திரன் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அந்த எதிரிகளை இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் விரயமாகும். நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக பேசினாலோ இல்லை வாழ்க்கை துணை குடும்பத்தாருடன் பேசினாலோ எது பேசுகிறதா இருந்தாலும் அவருடைய விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதிராக திரும்பி செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புக்களே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு சில சமயம் நண்பர்களிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கடந்த காலத்தில் செய்த சில தவறுகளோ அல்லது சங்கடங்களோ இன்று மீண்டும் பூதாகாரமாக தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். தவறுகளால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மீன ராசி, இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த சிக்கல்கள், மற்ற பிரச்சனையெல்லாம் பெருசாக இல்லை. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு அக்கா இருந்தாங்கன்னா, மூத்த சகோதரி இருந்தால் அவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலையோ பெறக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் பண வருமானத்தில். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இல்லை லேண்டு வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்கலேருந்து எந்த பொருள் வியாபாரம் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆனால் வீண் பேச்சுக்கள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற புதன் குருவின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பெருசாக மோதல் போக்கு இருக்காது. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட ஒர்க் பண்ணினவங்க, கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்தவர்கள் இன்று உங்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் பாதிப்புகள் இல்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்
ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.